Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. அப்படி அந்த விளையாட்டு பொருள்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சின்ன சின்ன பானைகள்லாம் இருக்கிறதையும் பார்க்குறாங்க. ஆனால் அந்த பானைகளில் எதுவும் துணியை போட்டு மூடினா மட்டும் இல்லை, திறந்தா மாதிரி தான் ஒரு சில பானைகளும் இருந்துட்டு இருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏய் அதெல்லாம் தொடாத, இந்த இடத்துல இந்த கழிப்பெடுக்கிறது, இந்த வேண்டாத விஷயத்தெல்லாம் ஓட்டுவாங்க, அதுக்கு இந்த பொருட்கள்லாம் பயன்படுத்தி இந்த இடத்துல தான் அதெல்லாம் கழிச்சிட்டும் போவாங்க, இதெல்லாம் எடுக்காத, எடுத்தால் நமக்கு தான் பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நாம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூனியம் சம்பந்தப்பட்ட உண்மை சம்பவத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அண்ட் இந்த சம்பவம் வேற யாருக்கும் நடக்கல, என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அது ரீசெண்டாக தான் எனக்கும் ஷேர் பண்ணாங்க. அப்பதான் எனக்கே தெரிஞ்சிருக்கு, ஓன் லைஃப்ல கூட இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு நானே கொஞ்சம் ஷாக் ஆனேன். அது என்ன ஏது அப்படின்றது இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா, அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியுங்க, கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ ஒரு பேசாம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் போஸ்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண என்னோட ஃப்ரெண்டு அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர், இவங்க நேம் மலர். இவங்க ஈரோடு மாவட்டம்ல இருக்கிற கோடப்பாளையமும் சேர்ந்தவங்க. ஆனா இந்த பில்லி சூனிய சம்பவம் இவங்க லைஃப்ல சின்ன வயசுல தான் இவங்களுக்கும் நடந்திருக்கு. அதுவும் ஒரு 15 வயசு இருக்கும்போது. பொதுவா இந்த பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒருத்தவங்க மேல வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும். அது வேலிடான ரீசனா இருக்கலாம், இல்ல சில்லியான ரீசனா கூட இருக்கலாம். பட் இந்த இன்சிடென்ட்டை நீங்க கேட்டதுக்கு அப்புறம் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, இது வேலிடான ரீசனா இல்ல சில்லி ரீசனா அப்படின்னு. ஏன்னா அப்படிதான் இந்த இடத்துலயும் ஒரு விஷயத்துக்காக இவங்க மேல இந்த ஏவல் சூனியம் இந்த மாதிரி விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஏதுன்றதை இப்போ டீட்டெயில்டா பார்க்கலாம். சரியா 2012 இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண மலர், இவங்களுக்கு அப்போ வயசு வெறும் 15 தான். அண்ட் அந்த சமயம் மற்ற பசங்களை மாதிரியும் இவங்க ஓடியாடி, குறிப்பா இவங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா இந்த காட்டுப்பகுதிகள், மலைப்பகுதிகள் அப்படின்னு நிறையவே இருந்துட்டு இருக்கு. இவங்க கசின், அதாவது பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்க, மாமா பசங்க அப்படின்னு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த காட்டுப்பகுதியில ரொம்பவே சந்தோஷமா விளையாடிட்டு இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம இவங்க வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்திலே பாத்தீங்கன்னா பெரியமலை அப்படின்ற ஒரு இடமும் இருக்கு. அந்த இடத்துல தான் இவங்க சின்ன வயசுல பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்க அப்படின்னு எல்லாரு கூடவும் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த பெரியமலைக்கு அப்படி பக்கத்திலே பாத்தீங்கன்னா இந்த வேண்டாத பொருட்கள், அதாவது குப்பையெல்லாம் அந்த இடத்துல கொட்டுவாங்க. இந்த சரௌண்டிங்ல தான் இந்த பசங்களும் விளையாடிட்டு இருக்க. குறிப்பா இந்த குப்பையெல்லாம் கொட்டுற இந்த இடத்துல இவங்க எதுக்கு விளையாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க இந்த நாத்தடிக்கிற மாதிரி குப்பையெல்லாம் கொட்ட மாட்டாங்க. அதுக்கு பதிலா இவங்க வீட்டுல ஏதாச்சும் பழைய பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள், அது விளையாட்டு சாமானா இருக்கலாம், மற்ற பொருட்கள் இருக்கலாம், அது இதுக்கு மேல யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்னும் போது அதை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல குப்பை மாதிரியும் கொட்டிடுவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல தான் இந்த பசங்க விளையாடிட்டு இருக்கும்போது இவங்களுக்கும் அதெல்லாம் பாக்குறாங்க. ஓகே, இதுல இருந்து நாம கொஞ்சம் இந்த விளையாட்டு சாமானெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த குப்பை இருக்கிற அந்த இடத்துக்கும் வராங்க. அங்க நிறைய பொருட்கள் இவங்களுக்கும் விளையாடுறதுக்கும் கிடைக்குது. அப்படி அந்த விளையாட்டு பொருள்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சின்ன சின்ன பானைகள்லாம் இருக்கிறதையும் பார்க்குறாங்க. ஆனால் அந்த பானைகளில் எதுவும் துணியை போட்டு மூடினா மட்டும் இல்லை, திறந்தா மாதிரி தான் ஒரு சில பானைகளும் இருந்துட்டு இருக்கு. அட சின்ன சின்னதாக பானைகள்லாம் இருக்கு, இதையும் நாம எடுத்துக்கலாம் அப்படின்னு மலர் அண்ட் அவங்க பெரியப்பா பசங்க அங்கே இருக்கிற அந்த பானைகள், குறிப்பாக சொல்ல போனால் மலர் இவங்க தான் அந்த பானைகள்லாம் எடுக்கிறாங்க. பட் எடுக்கும்போது அவங்க அத்தை பையன் அந்த இடத்துல இருக்காரு. அவரு கொஞ்சம் மெச்சூராக பெரிய பையனாக இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஏய் அதெல்லாம் தொடாத, இந்த இடத்துல இந்த கழிப்பெடுக்கிறது, இந்த வேண்டாத விஷயத்தெல்லாம் ஓட்டுவாங்க, அதுக்கு இந்த பொருட்கள்லாம் பயன்படுத்தி இந்த இடத்துல தான் அதெல்லாம் கழிச்சிட்டும் போவாங்க, இதெல்லாம் எடுக்காத, எடுத்தா நமக்கு தான் பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த சமயம் பார்த்தீங்கன்னா மலர் அண்ட் கூட இருக்கிற மற்ற பசங்க எல்லாருமே ஒரே குடும்பம் தான். ஸோ அந்த பசங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அட இன்னமும் இந்த பேய் பிசாசை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. குறிப்பாக இந்த பில்லி சூனியம், ஏவல், இந்த பேய் பிசாசில் சுத்தமாக நம்பிக்கையும் இல்லை. நீங்களும் ரொம்ப நாளாக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை அப்படின்னு மலர் இவங்களும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த சமயம் வரைக்கும் அவங்களுக்கு அந்த பேய் பிசாசு மேலே சுத்தமாக நம்பிக்கையும் இல்லை. ஸோ இதனாலே அத்தை பையன் சொல்கிற அந்த ஒரு விஷயத்த அப்படியே உதாசீனப்படுத்திட்டு அங்கே இருக்கிற அந்த சின்ன சின்ன பானைகள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த காட்டுப்பகுதியில் இவங்க அந்த தேவையில்லாத
இல்லாத பானைகளை வச்சு விளையாடிட்டு இருக்கும் போதும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்து தெரியாம அதெல்லாம் அங்க பயன்படுத்திட்டு இருக்கும் போதும் ஒரு விதமான அமானுஷமான உணர்வை அந்த சமயம் அவங்களும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. சம்திங் ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு. ஆனா அந்த வயசுல அவங்களுக்கு அதை உணர முடியல. ஏதோ நம்மளை சுத்தி நடக்குதுப்பா, அதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த பசங்க இங்கேயும் விளையாடிட்டு அதுக்கப்புறம் அந்த பானை எல்லாம் அப்படியே தூக்கி போட்டு அங்கிருந்து அவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் கூட எந்த பிரச்சனையுமே இவங்களுக்கும் இல்லை. பட் சம்திங் ஏதோ ஒன்று இவங்களை பின்தொடர்ற மாதிரியும் இவங்களை பார்த்துட்டே இருக்கிற மாதிரியும், குறிப்பா மலர் இவங்களை மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்த டார்கெட் பண்ற மாதிரி ஆரம்பத்தில் அவங்களும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆனா மலர் அப்ப சொன்ன விஷயம், எனக்கு தான் பேய் பிசாசு மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை, அதுக்கப்புறம் நான் ஏன் இதை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு அவங்கள அதை உதாசீனப்படுத்திடுறாங்க. இதுல இருந்து அடுத்த 2 நாள் சேம் இவங்களுக்கும் அதே ஒரு அமானுஷமான உணர்வு இருக்கு. பட் இவங்க அந்த சமயம் இந்த உருவம் அண்ட் இந்த வாய்ஸ் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் கேட்கல பார்க்கல. ஆனா சரியா 3வது நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு மலர் இவங்களோட அம்மா அப்பா இவங்க 2 பேருமே வீட்டுல துவைக்காத துணி எல்லாத்தையுமே அவங்க வண்டியில கட்டிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய கிணறு அங்க போய் துவைச்சிட்டு வரலாம் அப்படின்னு 2 பேருமே வீட்டுல இருந்தும் கிளம்புறாங்க. ஆனா அந்த சமயம் மலர் அவங்க தம்பி விளையாடுறதுக்காக வெளியிலயும் போயிட்டாங்க. வீட்டுல இவங்க மட்டும் தான் பகல் டைம்ல, சொல்ல போனா ஒரு உச்சி வெயில் டைம்ல அவங்க மட்டும் தான் வீட்டுல தனியா இருந்துட்டு இருக்காங்க. அப்படி தனியா இருந்துட்டு இருக்கும்போது மலர் அவங்களுக்கு மறுபடியும் அந்த அமானுஷமான உணர்வும் ஏற்படுது. சம்திங் யாரோ இவங்க வீட்டுல இருந்து இவங்கள பாக்குற மாதிரியும் இவங்க கிட்ட பேசுற மாதிரியோ இல்ல இவங்க கிட்ட தொடர்பு கொள்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ற மாதிரியும் அவங்களும் ஃபர்ஸ்ட் டைமா ஃபீல் பண்றாங்க. இப்பதான் மலர் இவங்களுக்கு கொஞ்சம் பயமும் வருது. ஒருவேளை வீட்டுல தம்பி இல்லைன்னா வேற யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு இவங்களும் செக் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா தம்பி விளையாட போனவர் இன்னும் வரல. இவங்க மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம் நடந்தால் கண்டிப்பாக பயம் வரும்ல. இதனால் மலர் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி சைலண்டாக கொஞ்சம் நேரம் தூங்கிடலாம் அப்படின்னு இவங்களும் தூங்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு தூக்கமும் வரல. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆள்காட்டி விரல் இந்த விரல் எந்த விதமான அடியும் படலை. ஈவன் அந்த இடத்துல இந்த பூச்சி கடிச்ச மாதிரியோ எறும்பு கடிச்ச மாதிரியோ எந்த ஒரு விஷயமும் நடக்கல. சடனாக அவங்களுடைய அந்த விரல் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வீங்க ஆரம்பிக்குது. இப்படி இவங்க விரல் கொஞ்சம் கொஞ்சமாக வீங்க ஆரம்பிக்கிறத இவங்க கண் கூட பார்க்குறாங்க. மலர் இவங்களுக்கும் கிளியராக தெரியும் இவங்க உடம்புல எந்த விதமான குறைகளும் கிடையாது. அந்த சமயம் எந்த விதமான பூச்சி போட்டு இரும்பு அப்படின்ற மாதிரி எதுவுமே நம்மளுக்கு கடிக்கல. அப்படி இருக்கும்போது ஏன் விரல் எப்படி சடனாக வீங்க ஆரம்பிச்சது அப்படின்னு இவங்களும் பயப்பட மறுபடியும் அந்த ஒரு அமானுஷமான உணர்வு இவங்களுக்கு ஏற்படும் போதும் டைரக்டா இவங்க வீட்டில் இருக்கிற பூஜை ரூமுக்கும் போயிடுறாங்க. நல்லா ப்ரே பண்ணிட்டு அங்க இருக்கிற திருநீர் எடுத்து இவங்க நெத்திலையும் வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் வெளியில போன அப்பா அம்மா வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மலர் இவங்களுடைய விரலையும் பாக்குறாங்க. பட் அவங்களுடைய நினைப்பு என்னன்னா, ஏதாச்சும் கடிச்சிருக்கும், மற்றபடி வேற எதுவும் இல்லை, ரொம்ப வலிச்சதுன்னா மூ இருக்கு எடுத்து தடவிக்கும் அப்படின்னு சொல்ல மலர் இவங்களும் அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படியே நைட்டும் வருது அண்டு வழக்கம் போல சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க. அப்படியே அடுத்த நாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் மலர் இவங்களும் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா இவங்க காலை கொஞ்சம் கூட அசைக்கவே முடியல. ரொம்பவே கனமா இருக்கிறது இவங்களும் உணர்றாங்க. என்னாச்சு, யாராச்சும் என் கால் மேல உட்காந்துட்டு இருக்காங்களா, ஒருவேளை தம்பி உட்காந்துட்டு இருக்கானா அப்படின்னு இவங்களும் யோசிச்சு அப்படி எட்டி பார்த்தா யாருமே இல்லை. ஆனா இவங்களுடைய காலை அசைக்கவே முடியல. அதுக்கப்புறம் அப்படியே நிமிர்ந்து எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இவங்க கால் முட்டிக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கரமா வீங்கியும் இருக்கு. அப்படி வீங்கினது மட்டும் இல்லாம அந்த கால் ஃபுல்லா இந்த சிகப்பு கலர்ல இது புள்ளி புள்ளியா இருக்கு. சொல்ல போனா அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் இந்த வெள்ளை கருப்பு சிகப்பு அப்படின்ற மாதிரி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த சிகப்பு கலர் மட்டும் அவங்க கால் ஃபுல்லா ஒரு மாதிரி புள்ளி புள்ளியா இருக்கிறத பார்த்து வீட்டில் இருக்கிற அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் ரொம்பவே பயந்து போறாங்க. ஏன்னா நேத்து வரைக்கும் இவங்களுடைய இந்த ஒரு விரல் மட்டும்தான் வீங்கியும் இருந்தது. ஆனா பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுடைய 2 காலும் பயங்கரமா வீங்கி இருக்கு. அந்த கால் ஃபுல்லா இது புள்ளி புள்ளியா அதுவும் சிகப்பு கலர்ல இருக்கே அப்படின்னா அம்மா பயந்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்னென்னு வந்து பார்க்கும்போது அதில் ஒரு சில பேர் சொல்கிறாங்க, இது வேற ஒன்றும் இல்லைங்க, இது வந்து ஜர்வானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஜர்வானினா எனக்கே என்னன்னு தெரியல, பட் அவங்க சொன்னதை தான் ஜர்வானின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நாட்டு மருந்து கொடுத்தா சரியாகும், நம்ம ஊரில் இந்த இடத்துல நாட்டு மருந்து கொடுக்குறாங்க, உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நாட்டு மருந்து வாங்கி கொடுங்க, உடனே சரியாயிரும்னு சொன்னதுக்கப்புறம் அம்மா அப்பா இப்போ மலர் இவங்களும் அந்த இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க.
இப்போ அங்கே இருக்கிற அந்த நாட்டு மருந்து கொடுக்குறவரும் அவரும் பார்க்குறாரு, ஆமாங்க இது ஜர்வானி தான், மருந்து கொடுத்தா சரியாயிரும், ஆனால் ஒரு வாரம் மருந்து கொடுக்கணும், பத்தி இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த மருந்து அப்பவும் கொடுக்குறாங்க. அடுத்த ஒரு வாரத்துக்கு வாங்கிட்டு வந்துடுறாங்க. அடுத்த ஒரு வாரத்துக்கு இவங்களுக்கு பத்திய சாப்பாடு கொடுத்து அந்த நாட்டு மருந்தும் கொடுக்குறாங்க. ஆனால் உடல்ல எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. இந்த ஒரு வாரத்தில் இவங்க உடல்நிலை ரொம்பவே மோசமாக இருக்கிறத பார்த்து மலர் இவங்க அம்மாவோட பெரியப்பா பொண்ணு அவங்க சரி பொண்ணு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அவங்களும் கிளம்பி வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல என்ன விஷயத்த உணர்ந்தாங்க, எதை பார்த்தாங்க அப்படின்னு தெரியல. பட் மலர் இவங்களை பார்த்த உடனே சொல்ற முதல் விஷயம் என்னன்னு தெரியுமா? என்ன கேட்டீங்கன்னா இது உங்க பொண்ணுக்கு உடல் பாதிப்போ இல்ல நோயா இருக்கும்லாம் தெரியல, இவளுக்கு யாரும் இந்த செய்வன சூனி ஏதோ வச்சிருக்காங்க, அது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். இப்படியே நீங்க எதுவுமே பண்ணாம வெறும் மருந்துன்னு போனீங்கன்னா கண்டிப்பா இவரோட உயிர் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. இங்க தொக்கம்பாளையத்துல மீனாட்சி அம்மன் கோவிலும் இருக்கு, அங்க நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இப்படியே தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, அப்புறம் ஏதாச்சும் பெருசா எதனா பிரச்சனை வந்ததுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு மலர் அவங்க அம்மாட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவங்க இன்னும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஏதோ உடல் குறைபாடால வந்தது, இதை மாத்திரை மருந்து கொடுத்தா சரியாயிரும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்க. பட் அதெல்லாம் மீறி இந்த செய்வின கோளாறு அப்படின்னு அப்பதான் அம்மா அவங்களுக்கும் ஒரு சந்தேகம் வருது. ஆமா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, இப்ப என்ன பண்றது, பேசாம இவ சொல்ற மாதிரி நாம அந்த கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு அவசரமா இவங்க அந்த கோயிலுக்கும் கிளம்பிட்டு இருக்காங்க. இப்படி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த பூசாரி கிட்ட கையெடுத்து கும்பிட்டு என் பொண்ணை எப்படியாச்சும் காப்பாத்துங்க, இவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, செய்வன கோளாரா என்னன்னு தெரியல, தயவு செஞ்சு இதுல இருந்து காப்பாத்துங்கன்னு சொல்லும்போது அங்க இருக்கிற பூசாரியும் என்ன நம்பி வந்துட்டீங்கல்ல, கண்டிப்பா உங்க பொண்ணை நான் காப்பாத்துறேன், தைரியமா இருங்கன்னு சொல்லி அவர் கொஞ்சம் ஆறுதல் சொன்னதுக்கு அப்புறம் தான் மலர் இவங்க அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் கொஞ்சம் தைரியமாகறாங்க. அடுத்து ஒரு சில நாள் இவங்க இப்ப இந்த கோவில்ல தான் தங்க வேண்டியிருக்கு. வந்த முதல் நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா மலர் இவங்களுக்கு நடக்க கூட முடியல. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட அவங்களுக்கு அந்த வலி தாங்க முடியாத அளவுக்கு சொல்ல போனா அந்த சமயம் மலர் இவங்க ஃபீல் பண்ண விஷயம், பேசாம இந்த வலிக்கு நான் செத்து போயிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு அந்த சமயம் தோணி இருக்கு. ஏன்னா பக்கத்துல இருக்கிற பாத்ரூமுக்கு கூட ஒருத்தவங்க உதவி இல்லாம போக முடியாது. அப்போ மலர் இவங்களோட தாய்மாமா தான் இவங்களை குழந்தை மாதிரி கூட்டிட்டு போயிட்டு பாத்ரூம் கிட்டேயும் விடுவாங்க. ஏதாச்சும் எமர்ஜென்சினா கூட கண்டிப்பா ஆள் இருந்தா மட்டும்தான் மலர் இவங்களால நடக்க முடியும், அந்த இடத்த விட்டு நகர கூட முடியும். அந்த அளவுக்கு ஒரு நரக வேதனையிலும் இருந்திருக்காங்க. இப்படியே வந்த அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா அந்த கோவில் பூசாரி என்ன பண்றாருன்னா மலர் இவங்களுக்கு மந்திரிச்சு விடுறாங்க. மந்திரிச்சு விட்டது மட்டும் இல்லாம ஒரு இளநியை எடுக்கிறாங்க. அந்த இளநியை வச்சு இவங்களுக்கு மந்திரிச்சு விடுறாங்க. இது கூடவே அந்த இளநியில ஒரு சில பொருள்லாம் போட்டு அந்த இளநியை இவங்களுக்கு குடிக்கிறதுக்கும் கொடுக்குறாங்க. அதை குடிச்ச கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த வலி அப்படி கொஞ்சம் சரியாகன மாதிரி இருக்கு. அதாவது ஃபுல்லாலாம் சரியாகல, இவ்வளவு நேரம் இருந்த வலிக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சமா குறைஞ்சிருக்கு. இப்படி அந்த நைட் டைம்ல மலர் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே அந்த கோவில்ல தான் படுத்திருக்காங்க. அப்ப மலர் இவங்க பக்கத்துல அவங்க அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் யாருமே படுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பொண்ணை மட்டும் தனியா படுக்க வைங்க, ஏன்னா நைட் டைம்ல கோவில்ல சாமி வலம் வரும், இது மட்டும் இல்லாம சிறகடிச்சும் விடும் அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தையும் சொல்றாங்க. அதுக்குண்டான முழு அர்த்தம் என்னன்னு எனக்கும் தெரியல. சரி, இப்படி சிறகடிச்சு விடுற அந்த சமயத்துல நீங்களாம் இருக்கிறதுனால, அதாவது அம்மா அப்பா மத்தவங்களாம் இந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த இடத்துல சாமிக்கு கொஞ்சம் தொந்தரவா இருக்கும். அதனால இந்த இடத்தை விட்டு நீங்க கொஞ்சம் தள்ளி படுத்துருங்க, உங்க பொண்ணு மட்டும் இந்த இடத்துல படுத்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப எல்லாருமே கொஞ்சம் தள்ளியும் படுத்துட்டு இருக்காங்க. இதனால மலர் இவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா மலர் இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தான் தள்ளி படுத்துட்டு இருக்காங்க. அப்படி எல்லாருமே அந்த நடுராத்திரி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மலர் அவங்க அம்மாவுக்கு ஒரு விதமான சத்தமும் கேக்குது. அது என்னன்னா இந்த கோவிலுக்குள்ள யாரோ கொலுசு போட்டுட்டு இங்கே அங்கேயும் நடக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்ட அம்மா இவங்களும் யார் இது உள்ள நடக்கிறா அப்படின்னு இவங்களும் கண்ணை திறந்து பார்க்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. ஆனா கண்ணை திறக்கும் போது இவங்க கண்ணை திறக்க முடியாத அளவுக்கு யாரோ அவங்க கண்ணில் கையை வச்சு மறைச்சா மாதிரி கண்ணை திறக்க முடியாம ரொம்பவே அவஸ்தைப்பட்டிருக்காங்க. அப்போ அம்மா இவங்க யோசிச்ச விஷயம், ஐயோ பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னு அவங்களும் பயப்பட, அப்படி பயப்படுற அந்த ஒரு செகண்டே பார்த்தீங்கன்னா அம்மா இவங்களோட கையை பிடிச்சி யாரோ ஓரமா வலிச்சு விட்டுருக்காங்க. பட் ஆக்ரோஷமான இந்த ஒரு விஷயம் பண்ணல, நீ இந்த இடத்துலலாம் படுக்கக்கூடாது, கொஞ்சம் உன் பொண்ணை விட்டு தள்ளிப்படு அப்படின்ற மாதிரி யாரோ அவங்க கையை பிடிச்சி இழுத்தும் விட்டுருக்காங்க. இதுல இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கொலுசு போட்டு நடந்து வந்தவங்க எக்ஸாக்ட்
எக்ஸாக்டா மலர் இவங்க படுத்துருக்கிற இடத்துக்கு அந்த கொலு சத்தம் அப்படியே சல் சல்லுன்னு வந்து மலர் இவங்கிட்ட நடந்து அந்த இடத்துல நின்னா எப்படி இருக்கும் அந்த சத்தத்தையும் அவங்க உணர்றாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல ஒரு விசித்திரமா சத்தம் கேட்குது. அந்த சத்தம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த வேப்பிலை வச்சு மந்திரிச்சு விட்டா ஒரு சத்தம் கேட்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு சத்தம் இவங்களுக்கும் கேட்குது. என்ன இது, இங்க என்ன நடக்குது அப்படின்னு அம்மா இவங்களும் கண்ணை திறந்து பார்க்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த நடுராத்திரி தான் நடந்திருக்கு. ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் அம்மா இவங்களும் இவங்களை அறியாமலே தூங்கிட்டும் இருக்காங்க. இப்படி ஓரளவுக்கு பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களும் கண்ணை முடிச்சும் பார்க்குறாங்க. அப்படியே கண்ணை முடிச்சு பொண்ணுக்கு என்னாச்சா அப்படின்னு ஒரு பதட்டத்தோடு எந்திரிச்சு பார்க்கும்போது தான் அந்த இடத்துல மலர் அவங்கள ஆளை காணும். ஐயோ பொண்ணு எங்கே போனா அப்படின்னு சுற்றி பார்க்கும்போது தான் மலர் இவங்களும் கிட்டத்தட்ட 2-3 நாளாக இவங்களால ஒரு ஸ்டெப்பு சொல்ல போனால் படுத்த இடத்த விட்டு அவங்களால மற்றவங்க உதவி இல்லாமல் எந்திரிக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட மலர் இப்போ எந்திரிச்சு அங்கே இருக்கிற சவத்தை பிடிச்சிட்டு அப்படி தாங்கி நடக்கிற விஷயத்த இவங்களும் பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் பார்க்குறாங்க. எப்படி அவன் பொண்ணால் நடக்க முடிஞ்சது, அவளால் ஒருத்தவங்க உதவி இல்லாமல் நடக்க முடியாது அப்படின்னு அவங்களும் யோசிக்கும் போது தான் அங்கே இருக்கிற பூசாரி ஒரு சில விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் அம்மா இவங்களுக்கும் புரியுது. அதாவது நைட் டைம் இந்த இடத்துல குழு சத்தம் கேட்டிருக்கும்ல, அந்த குழு சத்தம் வர யாருமே இல்லை, அந்த கோவிலில் உலாவிட்டு இருக்கிற அந்த கடவுள் தான். இது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த ஒரு விஷயத்த கண்ணை திறந்து பார்க்கலான்னு முயற்சி பண்ணும்போது இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு அவங்க கண்ணை திறக்க முடியாத அளவுக்கும் அண்டு உன் பொண்ணுகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளிடு அப்படின்னு அவங்கள இங்கே படுத்துட்டு இருந்த இடத்த விட்டு இழுத்து ஓரமாக படுக்க வச்ச எல்லா விஷயத்தையுமே அந்த கோவிலில் உலாவிட்டு இருக்கிற அந்த ஒரு கடவுள் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அண்ட் இந்த இடத்துல தான் எனக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது என்னன்னா சின்ன வயசுல எங்க பாட்டி ஒரு விஷயம் சொல்லி எனக்கும் இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது என்னன்னா பொதுவா இந்த பேயை பார்த்து பயப்படுறவங்களை விட கடவுளை பார்த்து பயப்படுறவங்க ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மோஸ்டா நைட் டைம்ல பார்த்தீங்கன்னா கடவுள்கள் ரொம்பவே ஆக்ரோஷமா, அந்த ஆக்ரோஷம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல இந்த கெட்டதுகள்லாம் சுத்திட்டு இருக்கும்ல, அதை அந்த இடத்துல அண்டை விடாமலும் அதை துரத்தி அடைக்கிறதுக்காக தான் ஆக்ரோஷமா சுத்திட்டும் இருப்பாங்க. நார்மலா ஒருத்தவங்க பயங்கர கோவத்தோடு இருக்கும்போது அவங்க மூஞ்ச பார்க்கும்போது நமக்கு லைட்டா பயம் வரும், ஐயோ கோவமா இருக்கானே அப்படின்னு. இது மனுஷங்களுக்கு பொருந்தும். அதே இடத்துல மிகப்பெரிய சக்தியான கடவுள் அந்த இடத்துல கோவமா ஆக்ரோஷமா எதிர்க்க வரும்போது நாம அதை பார்த்தா கண்டிப்பா யாருமே பயப்படாம இருக்க முடியாது. சேம் அதே விஷயம் இந்த இடத்துல நடந்துடக்கூடாது அப்படின்னு தான் மலர் இவங்க அம்மாவோட கண்ணு வந்து அந்த சமயம் திறக்க முடியல அப்படின்றது வந்து எனக்கு ஜஸ்ட் தோணுச்சு, அதை தான் சொன்னேன். இப்படி பொண்ணு எந்திரிச்சு நடக்கிற இந்த ஒரு விஷயத்த அவங்க அம்மா பார்த்ததுக்கு அப்புறம் அப்பா அவங்களுக்கு முழுசா நம்பிக்கை வந்துருச்சு. என் பொண்ணு சீக்கிரம் குணமாயிருவா அப்படின்னு. அங்க இருக்கிற அந்த பூசாரிக்கிட்டையும் இதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் எத்தனை நாள் இந்த கோவில தங்க சொன்னாலும் நாங்க இங்க தங்குறோம், உங்களை நாங்க முழுசா நம்புறோம்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற பூசாரியும் நீங்க ரொம்ப நாள்லாம் தங்க வேண்டாம், ஒரு சில நாள் இங்க தங்கினா போதும், பட் அதுக்கு முன்னாடி எனக்கு 13 விதமான பூக்களும் வேணும், இது மட்டும் இல்லாம இந்த அசைவ பொருள்லாம் சமைச்சு எடுத்துட்டு வாங்க, அதை இந்த கோவிலே படைச்சு அதை இங்க இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி அம்மா இவங்களும் எல்லா விஷயத்தையுமே ரெடி பண்றாங்க. ஆனால் அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஏதோ கலச பூஜை அப்படின்னு சொன்னாங்க. அந்த பூஜை பண்ணும்போது இந்த இடத்துல உங்கள் பொண்ணு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த இடத்துலையும் உட்காரணும். இது மட்டும் இல்லாமல் இந்த பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த சாப்பாடை கடவுளுக்கும் படைக்க வேண்டியிருக்கு. அப்படி படைச்சதுக்கப்புறம் உண்மையிலேயே உன் பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இந்த இடத்துல தான் உங்களுக்கும் தெரிய வரும். ஸோ எல்லாருமே தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த கலச பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பூசாரி அவரோட உடம்புல சாமியம் வருது. சாமி வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயமும் சொல்கிறாங்க, உன் பொண்ணுக்கு யாரோ சூனியமே வச்சிருக்காங்க, அதனால தான் உன் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டும் இருக்கான், கவலைப்படாத, என்னை நம்பி வந்துட்டல, இதுக்கப்புறம் உன் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, நீ வேணும்னா பாரு, என்னை கொஞ்ச நாள்ல இதுக்கு காரணமானவங்க என் காலில் வந்து விழ போறாங்க. அண்டு உன் பொண்ணுக்கு இப்படிப்பட்ட விஷயத்த பண்ணவங்க யாரு தெரியுமா, வேற யாருமே இல்லை, உன் கூடவே இருக்கிற உன் சொந்தம்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கீங்களே அதில் ஒருத்தவங்க தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணாங்க அப்படின்னு அந்த சொந்தம் யாருன்றதையும் சொல்லிடுறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் உன் பொண்ணு மேலே பெரிய அளவுக்கு சூனியமும் வச்சுருக்காங்க. இந்த சூனியத்து மூலியமா உன் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு உடல்நிலை மட்டும்தான் கோளாறு ஏற்படும், கொஞ்ச நாள்லேயே உன் பொண்ணு செத்தும் போயிடும். அப்படிப்பட்ட சூனியம் தான், அதாவது உன் பொண்ணு சாகிற மாதிரி தான் சூனியமும் வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் தாமதிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உன் பொண்ணை நீ கண்டிப்பாக இழந்திருப்ப, ஆனால் நல்ல சமயம் பார்த்து நீயும் இங்கே வந்துட்டு இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த பூசாரி உடம்புல வந்த சாமியும் ஆறுதல் சொல்கிறாங்க.
இப்போ பூசாரி உடம்புல இருந்து சாமியும் போயிட்டாங்க. பூசாரி இந்த இடத்துல ஒரு விஷயமும் சொல்றாரு. அது என்னன்னா, இப்போ உங்க குடும்பத்துக்கே நான் ஒரு பூஜை பண்ண வேண்டியிருக்கு. நான் சொல்ற வரைக்கும் யாருமே கண்ணை திறக்க கூடாது, எல்லாருமே கண்ணை மூடிட்டும் இருங்க. அண்ட் நான் சொன்னா மட்டும்தான் நீங்க கண்ணை திறக்கணும். அதுக்கு நடுவில் என்ன நடந்தாலும் நீங்க கண்ணை திறக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருமே இப்போ கண்ணை மூடுறாங்க. அப்படி கண்ணை மூடினதுக்கு அப்புறம் பூசாரி மலர் இவங்களோட முடியை கட் பண்ணி அந்த முடியை அந்த இடத்துல வச்சு ஒரு சில பூஜை யாகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பூஜையோட முடிவுல பாத்தீங்கன்னா மலர் இவங்களோட முடி அண்ட் இவங்க சம்பந்தப்பட்ட ஒரு சில பொருட்கள் எல்லாத்தையுமே அப்படியே சுத்தி இதை நீங்க ஏதாச்சும் நதியில போட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம நான் உங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் மந்திரிக்க வேண்டியிருக்கு, ஒரு சில விஷயம்லாம் பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்போ அந்த கோவில் பூசாரிய அப்படி மலர் இவங்க வீட்டுக்கும் கிளம்பி வராங்க. அங்க கிளம்பி வந்து மலர் இவங்க வீட்டுக்குள்ள ஒரு சில விஷயம், இந்த மந்திரிச்ச தண்ணியா இருக்கட்டும், நிறைய இந்த மந்திரிச்ச பொருளை வந்து அந்த வீட்டுக்கு முக்குக்கு முக்கு வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம்லாம் வைக்கிறத பார்த்து பக்கத்து வீடான ஆக்சுவலா இவங்க ஒரு பெரிய நிலத்துல இருக்காங்க. அந்த நிலம் மலர் இவங்களுடைய அப்பா அண்ட் அப்பாவுக்கு 2 அண்ணங்க இருக்காங்க, பெரிய அண்ணன் சின்ன அண்ணன். ஸோ இவங்க 3 பேருக்குமே இந்த நிலம் சரிசமமா பாதி இருக்கு. அப்பா அவருடைய நிலத்துல சின்னதா வீடும் கட்டியிருக்காரு அண்ட் நடு பெரியப்பா அண்ட் பெரிய பெரியப்பா இவங்களும் அவங்க நிலத்துல வீடு கட்டி அந்த இடத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. இதுல நடு பெரியப்பா அண்ட் பெரிய பெரியப்பா இவங்க 2 பேருமே, குறிப்பா சொல்ல போனா நடு பெரியப்பா இவரும் வீட்டை விட்டு வெளியிலேயே வராரு. தம்பி வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது என்ன இது ஏதோ மந்திரவாதி மாதிரி இருக்கான், இங்க வந்து என்ன பண்றான், ஐயோ நம்ம வீட்டுல ஏதாச்சும் இந்த சூனியம் மாந்திரிகம் ஏதாச்சும் பண்ண வராங்களோ அப்படின்னு அந்த சின்ன பெரியப்பா பெரிய பெரியப்பா இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய அப்பா அதாவது மலர் இவங்களுடைய தாத்தா கிட்ட பா இந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, போய் என்னன்னு கேளுன்னு சொன்னதுக்கு அப்புறம் மலர் இவங்களுடைய தாத்தாவும் தலையும் புரியாம வாழும் புரியாம டைரக்டா மலர் இவங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஏதோ மாந்திரிகள்லாம் கூட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த பூசாரியை கண்டபடி திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி திட்டினது மட்டும் இல்லாம மலருடைய 2 பெரியப்பா இருக்காங்களா அவங்ககிட்ட டேய் போயிட்டு சாணியை கரைச்சிட்டு வாங்கடா, இந்த மாதிரி பண்ணும்போது சாணியை கரைச்சி நம்ம வீட்டை சுற்றி தெளிச்சு விட்டான் அந்த சாணியை அவங்க மெரிச்சாங்கன்னா, அதாவது மாந்திரிகன்னு சொல்லப்படுற இந்த பூசாரி அவரு மெரிச்சாருன்னா அவரு கெட்டது பண்ண வந்த எல்லாமே அவங்களுக்கும் போயிடும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பூசாரி ஒரு மாதிரி கோவத்தோட இங்க இருக்கிற எல்லாருமே, அதாவது அவங்க சின்ன சித்தப்பா பெரிய சித்தப்பா அவங்க குடும்பத்தை ஒரு மாதிரி கோவத்தோட பார்த்துட்டு இருக்காரு. அப்ப மலர் இவங்களுடைய அப்பா என்ன அப்படின்னு கேட்கும்போது நீங்க அமைதியா இருங்க, ஏதா இருந்தாலும் மீனாட்சி அம்மா பார்த்துப்பா, நீங்க அமைதியா இருங்கன்னு சொல்லும்போது இந்த இடத்துல மலர் இவங்களுடைய தாத்தா இருக்காருல்ல அவரு இங்க இருக்கிற பூசாரியை பார்த்து கண்டபடி திட்டம் ஆரம்பிக்கிறாரு. நீ யார மாதிரி அது இது அப்படின்னு ஒரு மாதிரி திட்டும் போது அப்ப அங்க இருக்கிற பூசாரி அப்படியே சைலண்ட் ஆகுறாரு. சைலண்ட் ஆகி நீ என்ன திட்டல, என் கூட வந்து மீனாட்சி அம்மனை தான் திட்டிருக்க, நான் சொல்றேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கும், இந்த மாசத்துக்குள்ள நீ என் காலில் விழுந்து கதறுவ, அதை இங்க இருக்கிற எல்லாருமே பாப்பாங்க பாருன்னு சொல்லும்போது இங்க இருக்கிற எல்லாருமே அமைதியாடுறாங்க. ஏன் இவ்வளவு நேரம் திட்டிட்டு இருந்த தாத்தா அண்ட் இதுக்கு காரணமான சின்ன சித்தப்பா பெரிய சித்தப்பா இவங்க எல்லாருமே அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. இப்போ இங்க இருக்கிற பூசாரி இப்போ உங்க வீட்டுல நான் பண்ண வேண்டிய எல்லா விஷயமும் பண்ணிட்டோமா, இன்னும் ஒரு சில நாள் மட்டும் நீங்க கோவில்ல தங்குங்க, அப்பதான் இந்த பிரச்சனைல இருந்து நீங்க முழுமையா வெளியில வர முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் எல்லாரும் கோயிலுக்கும் போறாங்க. இது மட்டும் இல்லாம அவங்க பேசினதுக்கு அவங்க பண்ண தப்புக்கு கண்டிப்பா என் காலில் வந்து விழுவாங்க, அதை நீங்களும் பாப்பீங்க, இப்ப வாங்க நம்ம கிளம்பலான்னு எல்லாருமே இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்த ஒரு சில நாள்லயே பார்த்தீங்கன்னா திடீர்னு தாத்தா அவருக்கு நெஞ்சடைப்பும் வருது. ஸோ அதனால வீட்டில் இருக்கிற சின்ன பெரியப்பா பெரிய பெரியப்பா இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா அவங்க அப்பாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க. அங்க போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு பார்த்தா டாக்டரே பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. சார் என்ன போய் சொல்றீங்களா, உங்க அப்பாவுக்கு எதுவுமே இல்லை, என்ன நெஞ்சு வலின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்கிறவங்க கொஞ்சம் கோவப்படுறாங்க. ஏன் சார் இதெல்லாம் யாராச்சும் விளையாடுவாங்களா அப்படின்னு. பட் டாக்டர் கிளியரா சொல்லிடுறாரு, இல்ல சார் இவருக்கு நெஞ்சு வலி இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லைன்னு சொல்லும்போதுதான் இந்த இடத்துல தாத்தா இவருக்கும் கொஞ்சம் ஒரு விஷயமும் உணர ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா டேய் இங்க இருந்து கிளம்பலாம், என்ன அந்த கோயிலுக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது 2 பெரியப்பாவும் எந்த கோயில்பா அப்படின்னு கேட்கும்போது அதான்டா மீனாட்சி அம்மன் கோவில், அங்க கூட்டு போங்கடான்னு சொல்லும்போது பெரியப்பா இவங்களுக்கு ஒன்றும் புரியல, சரிப்பா நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் இருந்து டைரக்டா அந்த கோயிலுக்கும் போறாங்க. அப்ப வரைக்கும் தாத்தா இவருக்கு நெஞ்சு வலி இருக்கு, ஆனா அந்த நெஞ்சு வலியால அவரு இறந்து போற நிலைமை வந்துதான் கேட்டீங்கன்னா வரல, அந்த நெஞ்சு வலி அவருக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு அந்த வலியோட அப்படியே விட்டுருக்கு. இப்ப எல்லாருமே அந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் வராங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற பூசாரி காலில்
தாத்தாவா இருக்கட்டும் 2 பெரியப்பாவா இருக்கட்டும் 2 பேருமே அந்த இடத்துல வந்து கதறவும் ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நாங்க தெரியாதனமா திட்டிட்டோம், எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இந்த பிரச்சனைல இருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு இப்போ தாத்தா இவர் மட்டும் இல்ல, கூட இருக்க சின்ன பெரியப்பா பெரிய பெரியப்பா இவங்க 2 பேருமே ஆமா நாங்களும் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்களும் அந்த இடத்துல கதறவும் ஆரம்பிக்கிறாங்க. இது நாங்களும் தப்பு பண்ணிட்டோமா, என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா ஆக்சுவலா மலர் இவங்களுக்கு சூனிய வச்சது வேற யாருமே இல்லை, மலர் இவங்களுடைய சின்ன சித்தப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரு தான் இது எல்லாத்துக்குமே காரணம். மலர் இவங்க உடல் அளவுல நொந்து கண்டிப்பா இந்த பொண்ணு செத்து போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கும் சூனியத்தை ஏவியும் விட்டுருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற பூசாரி உடம்புல வந்த சாமி அவங்களும் சொல்ற விஷயம், இப்போதைக்கு உங்களை மன்னிச்சு விடுறேன், ஆனா நீங்க பண்ண தப்புக்கு கண்டிப்பா உங்களை இந்த கர்ம காரியங்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி தாத்தா இவருக்கு அந்த நெஞ்சு வலி சரியாயிருது. ஏன்னா அவரு தப்பு பண்ணல, அந்த சமயம் பெரியப்பா 2 பேருமே வந்து கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டதுனால தான் தாத்தா இவரும் வந்து அந்த பூசாரிய வேற யாரோ அதாவது மாந்திரிகர் நினைச்சு திட்டிருக்காரு. ஆனா இந்த சைட்ல மெயின் வில்லனே யாருன்னா இந்த சின்ன பெரியப்பா தான். சரி மலர் இவங்க மேல சூனியம் வச்சாங்கன்னு சொன்னேன், எதுக்காக சூனியம் வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா சின்ன பெரியப்பா அவருக்கு ஒரு பொண்ணும் இருக்காங்க. ஆனா அவங்க பொண்ணு பிறக்கும் போதே கொஞ்சம் உடல் குறைபாடோட பிறக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இந்த அழகு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சுத்தமா இல்லாமலும் இருக்குன்ற மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆனா சின்ன பெரியப்பா தான் தம்பிக்கு மட்டும் நல்லபடியா குழந்தையும் பிறந்திருக்கு, 2 பசங்களும் நல்லபடியா பிறந்திருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, அதுலயும் பொண்ணு கை கால்லாம் நல்லாவே பிறந்திருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு பாக்குறதுக்கு அழகாவும் இருக்கு, அந்த பொண்ணுக்கு எல்லா விஷயங்களும் வந்து சேருது, ஆனா என் பொண்ணுக்கு மட்டும் எதுவுமே சேர மாட்டேங்குது அப்படின்ற ஒரு வக்கர புத்தியில தான் அந்த பெரியப்பா. சொல்ல போனா மலர் இவங்களும் அவங்களுக்கு ஒரு பொண்ணு தான். ஆனா அப்படிப்பட்ட அந்த பெரிய பொண்ணு என்ன பண்ணிருக்கான்னா, இப்படிப்பட்ட இந்த பொண்ணு எங்க குடும்பத்துல எங்க வம்சாவளியில இருக்கக்கூடாது, இந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் உடல் குறைபாடாகணும், அதுக்கப்புறம் இவ செத்தே போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க மேல சூனியத்தை அள்ளி இறைச்சிருக்காங்க. ஆனா கடைசியா சின்ன பெரியப்பா அவர் பண்ண தப்புக்கு அவருக்கு அந்த கர்ம காரியங்கள்லாம் வந்து சேர்ந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கு ஆசையா ஒரு பையனை பார்த்து நல்லபடியா கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட அவங்க பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் ஆகியும் ஆகாத மாதிரி தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த பெண் அவங்களுக்கு இந்த தாம்பத்திய உறவுல சுத்தமா ஈடுபாடே கிடையாது. அதாவது வெளிப்படையா சொல்ல போனா அவங்களுக்கு இந்த செக்ஷுவலா உணர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் சுத்தமா கிடையாது. அவங்களுக்கு என்னதான் இந்த டெம்டேத்துற விஷயமா இருக்கட்டும் ஆர் இந்த தாம்பத்திய உறவுல ஈடுபடுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்கள் பண்ணாலும் அவங்களுக்கு அதுல சுத்தமா உணர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயமே அவங்க உடம்புல கிடையாது. ஸோ இதனாலேயே அவங்க கணவர் அவங்கள விட்டு பிரிஞ்சு இப்போ அந்த பொண்ணு தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பெரியப்பா அவங்க அந்த சமயம் யோசிச்ச விஷயம், ஓகே இதை நாம மெடிக்கல் ரிலேட்டடா சரி பண்ணிடலாம், எத்தனையோ பேருக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்னா அவரும் நிறைய பேர்கிட்ட கூட்டு போயிருக்காங்க, அதாவது ஹாஸ்பிட்டல்ல. பட் எங்க கூட்டிட்டு போனாலும் அவங்களுக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் ஒர்க் அவுட் ஆகல. அப்பதான் பெரியப்பா அவருக்கும் தோணிருக்கு, ஒருவேளை நம்ம தம்பி பொண்ணுக்கு இந்த மாதிரி விஷயம் பண்ணி கடவுள் நமக்கு ஆப்பு வச்சுட்டாரோ அப்படின்னு நினைச்சு மறுபடியும் அந்த அம்மன் கோயிலுக்கே போயிருக்காங்க. அங்க இருக்கிற பூசாரி கிட்ட வேண்டி கேட்டதுக்கு அப்புறம் தான் பூசாரி உடம்புல வந்த சாமி கிளியரா ஒரு விஷயமும் சொல்லி, நான் அப்பவே சொன்னல நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு கர்ம காரியங்கள் வந்து சேரும் அப்படின்னு. அது இதுதான் உன் பொண்ணு உடம்புல இருந்து அந்த உணர்ச்சியை நான் எடுத்துட்டேன். ஏன்னா இந்த இடத்துல நான் உனக்கு தண்டனை கொடுத்துட்டா அது உன்னோட போயிடும், ஆனா உன் பொண்ணுக்கு தண்டனை கொடுத்தா இது உன் வாழ்நாள் வரைக்கும் உனக்கு ஒரு வழியாவும் ஒரு உறுத்தலாவும் இருந்துட்டு இருக்கும். அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணேன். இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் எங்க நீ போய் வேண்டினாலும் இந்த ஒரு விஷயத்துல இருந்து உன் குடும்பத்துக்கு தீர்வே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாமி அங்க இருந்து போயிருது. ஸ்டில் இந்த ஒரு நீங்க கேக்குறீங்களே, இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க பெரியப்பா பொண்ணு கல்யாணம் அண்ட் இந்த தாம்பத்திய உறவுல ஈடுபாடு இல்லாம சுத்தமா விருப்பமே இல்லாம தனியா வாழ்ந்துட்டும் இருக்காங்க. எனக்கு தெரியல, மேபி இது ஒரு ஜெனட்டிக் கோளாரா கூட இருக்கலாம். பட் எனக்கு தோன்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மருத்துவத்திற்கும் மேற்பட்ட சக்தி ஒண்ணு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். சரி அப்படிப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் தான் இந்த இடத்துலயும் விளையாடிட்டு போயிருக்கு. இது ஜஸ்ட் என்னுடைய கருத்து தான். ஸோ இந்த இன்சிடென்ட்டை நீங்க ஃபுல்லா கேட்டிருப்பீங்களே, இப்ப நீங்க சொல்லுங்க இந்த இடத்துல யார் மேல தப்பு இருக்கு யார் மேல தப்பு இல்லை. அண்ட் உண்மையிலே கடவுள் அவங்க பெரியப்பா ஃபேமிலிக்கு கொடுத்த அந்த ஒரு தண்டனை கரெக்ட் தானே, இல்ல கொஞ்சம் இறக்கம் காட்டிருக்கலாமோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னன்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆனா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் மலர் இவங்களும் ரொம்பவே ஹாப்பியா, இவங்களுக்கும் கல்யாணம் ஆகி இவங்களுக்கும் குழந்தை இருக்கு, ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஒரு இன்சிடென்ட்டை என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். ஸோ இந்த இன்சிடென்ட்டை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான்.
மக்களே, உங்களுக்காக இந்த ஒரு இன்சிடென்ட் ஆக்சுவலாக நேற்று சாட்டர்டே உங்களுக்காக நீங்கள் பெருசாக பார்க்காத ஒரு ரீபோஸ்ட் வீடியோவை தான் நேற்று, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோவை தான் நேற்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதனாலேயே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்